மறுபடி செகண்ட் ரவுண்ட் நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி கேட்பேன் சொல்ல வேண்டியது இருக்கான்னு சொல்லிட்டு அப்போ வந்து நீங்க வந்து சொல்லிடலாம். ரெண்டாவது என்னோட கருத்துக்கள் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இறுதியில நம்ம சிஸ்டம் எப்படின்னா ஒவ்வொரு முறையும் 70 பேர் 80 பேர் கலந்துக்கிறாங்க. ஒரு 20 பேர் பேசுறாங்க. பேசுற போது எல்லாரும் பேசுறதையும் கேட்டுறோம். கேட்டுட்டு கடைசியா இறுதியா நான் என்னோட கருத்துக்களை வந்து நான் சொல்லுவேன். அப்புறம் சொல்றத கொஞ்சம் சுருக்கமா, ஏன்னா நான் பேசுறது மட்டும் இல்ல, எல்லாரும் பேசுறதையும் நம்ம Facebookல சோசியல் மீடியால ஷேர் பண்றோம். எல்லாரும் வந்து பார்க்கறாங்க. அதனால உங்க கருத்துக்களும் உங்களுடைய அடையாளமும் நல்லா ரீச் ஆகணும். உங்களுக்கும் அதுல வந்து ஒரு கட்சியில ஒரு பார்வை கிடைக்கணும். சுருக்கமா நல்லா தெளிவா அழகா சொல்லுங்க. சரி, இப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரெண்டாவது வந்து கொஞ்சம் டிராபிக் நிறைய இருக்கும். அப்புறம் பேசும்பொழுது அன்மியூட் பண்ணிடணும். சில பேர் போனை மியூட்ல வச்சுக்கிட்டு கூப்பிடுறாங்க, அது லைன் வந்து கிளியரா கிடைக்கிறது இல்ல. அப்புறம் சில நேரத்துல பார்த்தீங்கன்னா அந்த நிறைய பேர் ஸ்கிரீன்ல தெரியறது 25 பேஸ் தான் ஸ்கிரீன்ல தெரியும். அந்த ஸ்கிரீன்ல தெரியறதுலயுமே சில பேருக்கு டேட்டா அந்த இதுல கம்மியா இருந்ததுன்னா அவங்க வந்து வீடியோ கட் பண்ணிட்டு ஆடியோ மட்டும் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப இந்த சிலது ஒரு 2-3 ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா முகம் தெரியாது, ஆனா பேர் வரும். இப்ப திரு விஜயன் மதுரை, கண்ணன், அது மாதிரி எல்லாம் வரும். அது வந்து அவங்க டேட்டால அந்த இதை சேவ் பண்ணிக்கிறாங்க. வீடியோ வந்து பண்றதுல ஆடியோல வந்து வந்துடுறாங்க. ரெண்டாவது ஒரு 200 பேர் 300 பேர் ட்ரை பண்றாங்க இதுல கனெக்ட் ஆகிறதுக்கு. இதோட கெப்பாசிட்டி மேக்ஸிமம் 100 தான். அந்த 100ன்னு சொன்னா கூட ஒரு 50-60 தாண்டி தான் அந்த லோடு வந்து அது எடுக்குது. அதுல ஒரு 25-30 பேர் இதுல பண்றோம். மெயினா நம்ம இந்த பண்றதுடைய நோக்கம் வந்து கருத்துக்கள் வந்து வெளியில வந்து பிரதிபலிக்கணும். அந்த கருத்து வெளி உலகத்துக்கு சென்று அடையணும், தேடி தரணும் அப்படிங்கிறது தான். அங்க பேசிட்டு இருக்காதீங்க. அப்புறம் நீங்க அங்க இது பண்றது வந்து இங்க தெரியும். இப்ப சாப்பிட்டுக்கிட்டே பேசுறது, அங்க வீட்டுக்கார மாட்டு பேசிட்டு இங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது, அதனால தம்பி சிவா சாப்பிட்டீங்களா, இதெல்லாமே வந்து தெரியாது. ரைட், இது பண்ணுங்க. நீங்க மனம் போல உங்க மனசுல என்ன கருத்து இருக்குதோ கொட்டுங்க. அதுல எல்லாம் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையே இல்ல. நம்ம தொடர்ந்து பேசுவோம். யாரு பேசுறீங்க முதல்ல? யாரு பேசுங்க, பேசுங்க. ஹலோ சார். கேக்குது, சொல்லுங்க தம்பி. சார் நேம் அமுதகுமார் சார். கேக்குது தம்பி, பேசுங்க. அமுதகுமார், நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன் சார். நான் தாளைக்குடி பஞ்சாயத்து ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன். என்னோட கேள்வி என்னன்னா ரெண்டு கேள்வி தான் இருக்கு. ஒண்ணு வந்து அறிவிச்சது எதுவுமே எங்களுக்கு சரியான இது வந்து எங்களுக்கு கிடைக்கல. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து துப்புரவு பணியாளர் வேலை செஞ்சிருக்கோம். இந்த கொரோனா ப்ராப்ளம் இருக்கிறதுனால மக்களுக்கு சேவை செய்யறோம். ஆனா எங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த கவர்மெண்ட்டும் எங்களுக்கு எந்த ஒரு சலுகையிலும் எங்களுக்கு வழங்கவே இல்லை. நாங்க வேலை செய்யறோம், அப்படியேதான் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இங்க அண்ணா எல்லாரும் வீட்டுல இருக்கிறாங்க, நாங்க வேலை செஞ்சிருக்கிறோம். கொரோனானால எல்லாத்துக்கும் பணியோட செய்யறோம். காலையில போறோம், சாயங்காலம் 5 மணிக்கு தான் நாங்க வீட்டுக்கு வரோம். எல்லா வேலையும் செய்யறோம். ஆனா கவர்மெண்ட் எங்களுக்கு சரியான இது எங்களுக்கு கிடைக்கல. இப்போதைக்கு உங்க இது மூலியமா எங்களுக்கு ஏதாவது கிடைக்கும்னு நம்புறோம். நீங்க ஏதாவது பண்ணணும்னு நான் கேட்கிறேன். வேற எதுவும் கேள்வி பெருசா எதுவுமே இல்லை சார். அடுத்து யார் பேசுறீங்க? ராமேஸ்வரம். சொல்லுங்க அண்ணே. வணக்கம் அண்ணே. இப்ப முதல்ல உங்களுக்கு வணக்கம் தெரிவிச்சுக்கிறேண்ணே. சொல்லுங்க அண்ணே. இப்ப இந்த சாத்தான்குளம் இரட்டை கொலை இருக்குல்ல, அப்பா மகன் இறந்தது, அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து முதல்ல நீதி வழங்குறதுக்கு தயார் நிலையில இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டா அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் லாக்அப்ல வச்சு அடிச்சிருக்காங்க. அடிச்சதுக்கு பின்னால அவங்கள கொண்டு போய் டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சிருக்காங்க. காமிச்சதுக்கு பின்னால ஜெயிலர்கிட்ட கொண்டு மேஸ்டர்கிட்ட காமிச்சிருக்காங்க. மேஸ்டர்கிட்ட காமிச்சதுக்கு பின்னால சிறைத்துறை கொண்டு போயிருக்காங்க. அப்ப இந்த 3 இடத்துக்கு கொண்டு போகும்போது அவங்களுக்கு வந்து சரியான நீதி கிடைக்கும். ஏன்னு கேட்டா அவர் அடிபட்டவரை முதல்ல ஒரு சிறைத்துறை எடுக்கக்கூடாது, அது முதல்ல ஒரு தப்பு. ரெண்டாவது டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்தது ஒரு தப்பு.
மூணாவது மேஸ்டேட்டை பொறுத்தளவுல இன்னைக்கு இடைவெளி விட்டு அவர் ஒரு கருத்தை சொல்லியிருப்பாரு. ஏன்னா இவங்க மேஸ்டேட் கேட்கும் போது பாதிக்கப்பட்டவங்க எனக்கு ஒண்ணு இல்ல அப்படின்னு இவங்க மிரட்டினதுனால அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்காக அவருக்கு மேல கூட இதை விட்டுறலாம். ஸோ சிறைத்துறையும் டாக்டரும் விட முடியாது. அதே மாதிரி இவங்களை அடிச்சவங்கள அதுல யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த 5 பேரும் தப்பிக்க கூடாது. ஏன்னா ஒட்டுமொத்த காவல்துறை நான் குற்றம் சொல்லல, தப்பு செஞ்ச காவல்துறைக்கு தண்டனை கிடைக்கணும், உரிய தண்டனை கிடைக்கணும். ரெண்டாவது, இது மாதிரி சம்பவம் இனிமே தமிழ்நாட்டுல நடக்கக்கூடாது. அதுக்கான முழு உத்தரவாதத்தை மத்திய அரசும் மாநில அரசும் நம்ம கொடுக்கணும். நமக்கு பாதுகாப்பு இல்லாத மாதிரி ஒரு நிலை இப்ப இருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு. ஆனா பேசுவோம், அவ்வளவுதானே? இல்ல நான் கருத்தை சொல்றேன், இன்னும் கொஞ்சம் இருக்குண்ணா. சொல்லுங்க. அடுத்தது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த தமிழ்நாடு அமைச்சர்களும் சில தவறுகளை செஞ்சுட்டாங்க. ஏன்னு கேட்டா, அவங்க தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக, தன்னுடைய அரசாங்கத்தை காப்பாத்திக்கிறதுக்காக காவல்துறையை காப்பாத்துறது மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க முதல்லயே. அது தவறு. அதை வந்து மாத்திக்கிறோம், தமிழ்நாடு முதலமைச்சரே மாத்திக்கிறோம். எங்க தவறு நடந்திருக்கோ, இப்ப எனக்கு தெரியும், இன்னைக்கு புரட்சித்துறை அம்மா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால், அவர்கள் முதல்வர் இருக்கையில் அமர்ந்திருந்தால் இதற்கு வேற மாதிரியான பதில் கொடுத்திருப்பார்கள். இப்ப அதே மாதிரி இந்த கொரோனாலையும் பாருங்க, மக்கள் முழுமையாக லாக்டவுன்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் அடிப்படையான வசதிகளை எதையுமே செஞ்சு கொடுக்கல. அது ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. இன்னைக்கு மக்களுக்கு எதுவுமே போகல, மக்களுக்கு எதுவும் பயன் கிடைக்கல. வீட்டுக்குள்ள இருந்துன்னா அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கணும்ல. யாருக்கும் வருமானம் இல்லை, எதுவுமே இல்லை, வெளியே போக முடியல அப்படின்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க? சாப்பாட்டுக்கு இவங்க கொடுக்குற ரேஷன் அரிசி வச்சு அவங்க சாப்பிட முடியுமா? வெறும் அரிசியில மட்டும் வச்சு அவங்க என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பாப்போம். அந்த மாதிரி ஒரு அவல நிலைய முதல்ல தமிழ்நாடு அரசு மக்களுக்கு எந்த அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுத்துருந்தா இன்னைக்கு நம்ம இந்த அரசாங்கத்தை பாராட்டிருக்கலாம். ஏன்னா இந்த அரசாங்கத்தை வந்து இன்னைக்கு மக்கள் விரோத அரசாங்கமா தான் நாங்க பாக்குறோம். மக்களாகிய நான் பாக்குறேன், மக்களாக எல்லாருமே இந்த குமுறல் இருக்கு. அதனால இதையெல்லாம் சரி செய்யாம தமிழ்நாடு அரசு என்னென்னமோ வேலையில செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த 8 வழிச்சாலைலாம் தேவையில்லை. யாருக்காக 8 வழிச்சாலை? மக்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நேரத்துல எதுக்குன்னு 8 வழிச்சாலை? 8 வழிச்சாலை தேவையில்லையே. மக்களுக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வீட்டுல லாக்டவுன்ல இருக்கும் போது 8 வழிச்சாலை இருக்குன்னு ஒரு தேவையில்லாத திட்டம் தானே இப்பெல்லாம். இதானே என்னுடைய கருத்து. நன்றிண்ணே, வணக்கம். பேசுவோம். அடுத்து யாரு பேசுறீங்க? வணக்கம்ண்ணா. நான் தங்கராஜ்ண்ணா, கோயம்புத்தூர் சூலூர்ல இருந்து. சொல்லுங்க. நம்ம வரப்போற சட்டமன்ற தேர்தல் நம்மளோட பாதை எந்த மாதிரி இருக்கும்னா, நம்ம எந்த மாதிரி செயல்பட போறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுங்கண்ணா. என் கருத்தெல்லாம் கடைசியா சொல்றேன். நீங்க எல்லாம் பேச வேண்டியதெல்லாம் நீங்க தொடர்ச்சியா பேசி முடிச்சிருங்க. ஓகேண்ணா, ஓகே, நன்றி. அடுத்து முடிச்சிட்டீங்கல்ல? முடிச்சிட்டேன். சரி, அடுத்து யாரு? ஹலோ, சொல்லுங்க அண்ணா. வணக்கம், நான் திருவண்ணாமலையில இருந்து அருண் பேசுறேண்ணே. சொல்லுங்க அருண். அண்ணா, ஒன்றும் இல்லைண்ணா, இப்போ இந்த லாக்டவுன் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மோடி அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு, நவம்பர் மந்த் வரைக்கும் ரேஷன் பொருட்கள் இலவசன்ற மாதிரி. நமக்கு வந்து ரேஷன் பொருட்கள் மட்டும் அத்தியாவசிய மக்கள் தேவையில்லைண்ணா. அதாவது கரண்ட் பில் இருக்குது, கரண்ட் பில்லுக்கும் ஃபைன் போட்டு தான் வரி வாங்குறாங்க, வீட்டு வரி கட்ட சொல்றாங்க, குழா வரி கட்ட சொல்றாங்க. தமிழ்நாடு அரசு எதுக்குமே செவி சாய்க்கல மக்களுக்காக. அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா, மக்களுக்கு தேவை சாப்பாடு உணவு மட்டும்தான். இந்த சாப்பாடு உணவு மட்டும் நம்ம ரேஷன் மூலியமா நம்ம இலவசமா கொடுத்துட்டா போதும், வேற எந்த நிவாரண பொருளோ தேவையோ அடிப்படை வசதியோ எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை இருக்கிறாங்க. அது முற்றிலும் தப்பானது. ஏன்னா வந்து மக்களுக்கு வந்து சாப்பாடு மட்டும் தேவையில்லைன்னா, இப்போ கரண்ட் பில் கட்டலன்னா என்ன சொல்றாங்க, போன மாசம் ரீடிங் வந்து இந்த மாசம் நீங்க கட்டினா போதும் அப்படின்ற மாதிரின்றாங்க. இன்கேஸ் இப்போ லாக்டவுன்ல நான் போய் 2 மாசம் வெளியில போய் எங்கேயோ நான் இருந்துட்டேன், இந்த மாசம் நான் ஈபியே நான் யூஸ் பண்ணேன்னா, போன மாசம் கட்டின கரண்ட் பில்லோட இந்த மாசம் வந்து எனக்கு 100 யூனிட் உள்ளதான் ஓடி இருக்கும். அப்ப போன மாசம் நான் 2000 கட்டினேன்னா இந்த மாசம் எனக்கு 100 யூனிட் உள்ள ஓடி இருந்தா 0 தான், எனக்கு கட்டவே வேணாம். ஆனா 2000 கட்டுறது வந்து இப்போ மக்கள் மேல வந்து பணம் வந்து அதிகமா வசூல் பண்ற மாதிரி தான் இருக்குது தவிர அரசு வந்து மக்களுக்கு எதுவும் சலுகை கொடுக்குற மாதிரிலாம் இல்லைண்ணா இந்த மாதிரி திட்டங்கள்லாம். ஸோ நிறைய வந்து கவர்மெண்ட் வந்து மாத்திக்கணும் அவங்களுடைய வழிமுறைகள் எல்லாம். குழா வரி, வீட்டு வரி இப்பயும் வசூல் பண்றாங்க, கேட்கறாங்க. அதெல்லாம் பேசுவோம். அடுத்து யாரு பேசுறீங்க?
இதுதான் ஹலோ நான் குரு என்னுடைய கருத்து. சரி, தொடர்ந்து பேசுவோம். அடுத்து யார் பேசுறீங்க? ஹலோ நான் குரு பேசுறேண்ணா. ஹலோ குரு பேசுங்க. ஹலோ கேக்குது குரு, பேசுங்க. அண்ணா வணக்கண்ணா. ஓகேண்ணா, நம்ம நிகழ்ச்சியில வந்து நேர்களுக்கும் நன்றிண்ணா, வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஹலோ சொல்லுங்க, கேக்குது, நீங்க தொடர்ந்து பேசுறீங்க. கேக்குதுங்களாண்ணா? கேக்குது, நீங்க ஓகேண்ணா. ஓகேண்ணா, இந்த அரசாங்கத்துக்கு மேல வந்து மக்களுக்கு எப்படின்னா நம்பிக்கை வரும்? நம்பிக்கைன்ற சுத்தமா கிடையவே கிடையாது. எல்லாமே வந்து அம்மா வழியில வந்தோம், புரட்சித் தலைவர் வழியில வந்தோம், நாங்க வந்து கட்சியை காப்பாற்றோம், இந்த நாட்டு மக்கள் நாங்க தான் காப்பாற்றணும் மாறு தட்டிக்கிறாங்க. எப்படி ஒரு இது வரைக்கும் ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு எந்த இதுலயும் போய் யாரும் ஒரு ஜாமா கூட வாங்க முடியாது. அரிசி கொடுத்துட்டா போதும் ரேஷன்ல. ஹலோ கேக்குதாண்ணா? ஹலோ, இவங்க வந்து ஓபிஎஸ் அவருக்கு வந்து தர்மயுத்தா வேணும், நீங்கள் தான் கூட இருந்தீங்க, நாங்க வந்து அம்மா. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஆறுமுகசாமி இது பண்ணிட்டு வந்து ஒண்ணு மாரி இருந்துகிட்டு கை செஞ்சுட்டு இப்ப எங்க போச்சு அந்த தர்மயுத்தெல்லாம்? சாதாரண ஒரு அவங்களுக்கே அப்படி பண்ணா மக்களுக்கு என்ன செய்ய போறாங்க? எதுவுமே செய்ய மாட்டாங்க. இவங்க நம்பி இப்ப மக்கள் கிடையாது. இவங்க வந்து ஸ்டடி பண்ணணும்னா ஒண்ணு எம்ஜிஆரோட வழியிலையும் அம்மா வழியிலையும் வந்து அந்த ஆட்சியை வந்து கரெக்டா கொண்டு வரணும். ஒரு சின்ன விஷயம்னா எங்க கல்லூர் மாவட்டத்தில் தானே புயல் வந்தது. அந்த புயல் அப்போ அம்மா வந்து வீட்டுக்கு 5000 கொடுத்தாங்க. அந்த மாரி கூட இவங்க கொடுக்க வேணாம். அட்லீஸ்ட் ஒரு 3000 ஒரு ரேஷன் கார்டுக்கு 3000 கொடுத்தா கூட போதும். இவங்க கொடுக்கறத வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. எங்க பார்த்தாலும் போய் பாத்தீங்கன்னா அங்கங்க போறாங்க, திருச்சி போறாங்க, அந்த ஆத்துல மண்ணு பார்வையிடுறாங்க, பாலம் கட்டுறத பாக்குறாங்க, இங்க இருந்து நேரம் போறாங்க, கோழி குஞ்சு தராங்க. கொரோனால மக்கள் கேட்டாங்களா? மக்களுக்கு என்ன தேவை அது பார்க்காம எதுல கொள்ளடிக்கலாம், எதுல என்ன பண்ணலாம், எப்படி சம்பாதிக்கலாம், இதை மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மேல வந்து ஒரு மக்களுக்கு வந்து மரியாதை, ஒரு இந்த கரை வெட்டி என்ன எலும்புதான் இருக்கு எங்கிட்ட, அதையும் கொண்டுட்டு எடுத்துட்டு இதுக்கு நீங்க தான் வந்து ஒரு விளக்கம் சொல்லணும். தொடர்ந்து பேசலாம் குரு. ஹலோ, ஓகே, வேற ஏதாவது இருக்கா? ஓகே, டவர் இல்ல அவ்வளவுதான், டவர் கிடைக்கல. சரி, பரவாயில்ல பரவாயில்ல. அடுத்து யார் பேசுறீங்க? அடுத்து யாரு? ஹலோ, சொல்லுங்க, கேக்குது. திருவாரூர் சரத்குமார். ஹலோ ஹலோ சொல்லுங்க, கேக்குது, பேசுங்க. நான் சரத்குமார் பேசுறேன். சொல்லுங்க சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் நிறைய பேர் வேலை இல்லாம இருக்காங்க. பிஇ முடிச்சவங்க நிறைய பேர், அது மாதிரி எம்பிஏ எல்லா டிகிரி படிச்சுட்டு வேலை இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்காக அரசு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இப்ப அடுத்த எலெக்ஷன்ல வரணும்னா கண்டிப்பா இளைஞர்கள் சப்போர்ட் வேணும். நிறைய பேர் சரியான வேலை இல்லாமலும் ஃபுல்லாவே வேலை இல்லாமலும் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல திட்டத்தை அரசு செயல்படுத்தணும். அப்பதான் இளைஞர்களோட சப்போர்ட் கிடைக்கும், ஃபுல்லா ஒரு நம்பிக்கை இருக்கும். அடுத்தது ரெண்டாவது என்னன்னா, இது மாதிரி இந்த கற்பழிப்புலாம் அதிகம் நடக்குது, சின்ன குழந்தைங்க இதெல்லாம் ஒரு 10 நாள் மட்டும்தான் மக்களோட மனசுல இருக்கு. அப்புறம் மறந்துடுறாங்க. அப்ப அந்த 10 நாளுக்குள்ள அரசு வந்து ஒரு அவசர சட்டத்தை, இந்த பிரச்சனைன்னு இல்லை, எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு அவசர சட்டம் கொண்டு வரணும். ஒரு கடுமையான சட்டம் கொண்டு வந்தாதான் மக்கள் அந்த 10 நாள்ல அதை புரிஞ்சு பயப்படுவாங்க, அரசையும் பாராட்டுவாங்க, விரைந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. இது 2 தான் சார் இப்போதைக்கு என்னோட கருத்து. நன்றி சார். அடுத்து யார் பேசுறீங்க? ஹலோ சார், கேக்குதுங்களா? கேக்குது தம்பி, சொல்லுங்க. அண்ணே வணக்கம், நான் சென்னையில செல்வகுமார் பேசுறேன். அண்ணே வணக்கம், கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது, சொல்லுங்க. என்னோட பேர் செல்வகுமார், நான் சென்னையில இருந்து கால் பண்ணிருக்கேன். ஹலோ, கேக்குது, சொல்லுங்க, தொடர்ந்து பேசுறீங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, முதல்ல நம்ம நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம நிகழ்ச்சியில பங்கெடுத்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு ரேஷன் பொருள் கொடுத்தாங்க, அது கொடுத்தாங்க, இது கொடுத்தாங்கன்னு சொல்றோம். நிறைய துறைகள்ல அரசு வந்து பாத்தீங்கன்னா சரியான முறையில வந்து முழுசா எந்த உதவியும் செய்யல. ஆனா எங்க ஓட்டுநர் சமுதாயத்துக்கு அந்த ரேஷன் அரிசி கூட கொடுக்கல, அந்த 1000 ரூபாய் பணமும் கொடுக்கல. நாங்க என்ன இந்த தமிழகத்தை நாங்க சபிக்கப்பட்டவங்களா? 4 மாசமா லாக்டவுன்ல இருக்கிறோம். சரியான முறையில வாகனம் ஓட்டம் கிடையாது. ஒரு பக்கம் கடன்காரங்க வந்து ரொம்ப தொல்லை பண்றாங்க, ஒரு பக்கம் வீடு வாடகை பிரச்சனை. எங்களுக்கு அந்த 1000 ரூபாயும் கிடைக்கல, அந்த ரேஷன் அரிசியும் கிடைக்கல. நாங்க உண்மையிலே இந்த தமிழ்நாட்டுல வாழ்றதா இல்ல சாகிறதா?
இதுக்கு நீங்க தான் வந்து ஒரு இதை வந்து அரசோட கவனத்துக்கு கொண்டு சென்று எங்களுடைய துறையை சார்ந்த ஓட்டுநர் தோழர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்கிறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். மாண்புமிகு முதல்வர் அவர்களும் அரசாங்கமும் எங்களை வந்து ஏற இடத்துல கூட பார்க்கல. தமிழ்நாட்டுல நாங்கெல்லாம் இருக்கிறோமா இல்ல அகதியா இருக்கிறோமான்னு எங்களுக்கே தெரியல. அது எங்களுக்கு ரொம்ப பேசாம எங்களை எல்லாரையும் கொண்டுடுங்க. மாநில அரசாங்கம் எங்களுக்கு எல்லாரும் கருணை கொலை பண்ணிடுங்க. இதுதான் எங்களுடைய கோரிக்கை. சரி, பேசுவோம். அடுத்து யார் பேசுறீங்க? வணக்கம் சார், நான் பேசுறேன் சார். அருண் சார். சொல்லுங்க அருண். சார் எங்களுக்கு இங்க எங்க பக்கத்துல ஒரு ஸ்கூல், நான் அங்க முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு சேலரி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு எங்களை பிரிச்சு விட்டாச்சு. அங்கே லோன் எடுத்துதான் இப்போ இது பேங்க்ல இருந்து லோன் எடுத்துதான் இது அங்க சேலரி எல்லாமே கொடுக்குறாங்க. அதுக்கு கூட எங்ககிட்ட வட்டி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க நாங்க கூட லோன் எடுத்துருக்கோம், அதுக்கு எல்லாமே இஎம்ஐ கட்டணும்னு சொல்லிட்டு எங்களை பேங்க் எல்லாமே கூப்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ரேஷன் கடையில எல்லா சாமானும் எங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கவே மாட்டேங்கிறாங்க. இங்க இருந்து அது பாதி வந்தாலும் பாதி வேலைக்கு கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு எதுவுமே ஃப்ரீயாவே கிடைக்கிறதே கிடையாது. சில டைம்ல எப்பமாவதுதான் எங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைக்குது. அரிசி எல்லாமே ஒரு நாள் கழிச்சு போனோம்னா எங்களுக்கு சொல்றாங்க அரிசி தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாவங்களுக்கும் அரிசி கிடைக்கிறது எதுவுமே கிடையாது. அதுக்கு ஏதாவது ஒரு இது எடுக்கணும். தயவு செஞ்சு அரசாங்கத்தினுடைய குறை தீர்ப்பு நிகழ்ச்சி மாதிரி நம்ம இதை வந்து மாத்திட வேண்டாம். இது வந்து ஒரு அரசியல் நிகழ்ச்சி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு அடிப்படை தொண்டர்களது கருத்துக்களை கேட்கிற நிகழ்ச்சி. அப்படி கேட்கிற பொழுது அந்தந்த பகுதியில் இருக்கிற குறைகளை சொல்லலாம். ஆனா இது ஒட்டு மொத்தமாக மக்கள் குறை தீர்ப்பு முகாம் மாதிரி வந்து நம்ம இதை வந்து மாத்திர வேணாம். அத கொஞ்சம் நல்லா கிளியர் பண்ணிக்கங்க. நம்ம இந்த நடத்துற நிகழ்ச்சி என்பது அடிப்படை தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க, அந்த கருத்தை கேட்டு நம்ம கட்சியை எப்படி சீரமைக்கணுங்கிறது தான் நம்மளுடைய முதல் பிரதானமான நோக்கம். அதுல அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம சொல்லலாம். பட் அதே இது வந்து குறை தீர்ப்பு முகாம் மாதிரி ஆயிடக்கூடாது. சொல்லுங்க, அடுத்து யார் பேசுறீங்க? வர்றதுன்னு நாங்க சொல்ல முடியும் சார். அடுத்து சொல்லுங்க. வணக்கங்க. வணக்கம். நான் தருமபுரி மாவட்டம் அரூர் தாலுக்கால இருந்து பேசுறேன். சொல்லுங்க தம்பி. இப்போ பாத்தீங்கன்னா எங்க ஏரியாவுக்கு வந்து எம்எல்ஏ வந்தாரு. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கும் எலெக்ஷன் ஓட்டு கேட்கறது 2 தான் வந்தாரு. அதுக்கப்புறமா எம்எல்ஏ இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல. எந்த ஒரு இதுக்கும் ஊர் பக்கமும் வர்றதில்ல, எதுவும் வர்றதில்ல. ஊருக்கு எந்த ஒரு நல்லதும் செய்யல. நாங்க வந்து ஓட்டு போட்டது வந்து இப்போ புதுசா வந்தவங்கள நம்பி இல்லை. எங்களுக்கு வந்து எம்ஜிஆர் ஆட்சி, எம்ஜிஆர் காலம், ஜெயலலிதா காலம் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எங்க அப்பாவும் ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே மாற்றத்துல தான் இருக்கிறாரு. ஆனா எங்க ஏரியாவுக்கு வந்து எந்த ஒரு எம்எல்ஏவும் எதுவும் பண்ணல. எந்த ஒரு நிவாரண நிதியோ எதுவுமே பண்ண கிடையாது. அது என்னன்றதை நீங்க பார்க்கணும். ஏன்னா இதுதான் எங்களோட குறை. ஊர்ல ரோடு போய் சொல்லுங்க. உங்க பேரு? சஞ்சய். எங்க ஏரியாவுக்கு வந்து ரோடு வசதியோ எதுவுமே கிடையாது. தண்ணியே பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைம் தான் வரும். ஏன்னா இப்போ வந்து எடப்பாடியார் வந்து சொன்னாரு, எங்க ஏரியாவுக்கு தருமபுரி மாவட்டத்துல இருக்க ஒரு 10 ஊருக்கு வந்து ஆத்துல இருந்து குழா போட்டு ஏரி தண்ணி விடுறோன்ட்டு. அது எல்லாமே இப்போதைக்கு கொரோனாவால ஸ்டாப்ல தான் இருக்கு. அது எதுவும் பேச முடியாது. பட் ஊருக்கு வந்து எவ்வளோ யாரும் எதுவும் இது பண்றது இல்லை. அது கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க. சரிங்க. நன்றி. அடுத்து யாரு? ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். தேனியில இருந்து ராஜகோபால் சார். சொல்லுங்க ராஜகோபால் சார். இது இந்த கொரோனா காலகட்டத்துல முன்பொரு முறை அந்த வட்டி கடன்களுக்கான தவணை நீட்டிப்பு சொன்னாங்க சார். 3 மாசம் மட்டும் மகளிர் குழுக்கள், நிதி நிறுவனங்கள் சார்ந்த தவணை காலம் கொஞ்சம் ஒரு 3 மாதம் தள்ளி வைப்போம்னு சொல்லியிருந்தாங்க சார். ஹலோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மகளிர் குழுக்கள் சார்ந்த நிதி நிறுவனங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏரியாக்கள்ல வந்துட்டு வேலையே இல்லை, வெளியில போகக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை, சம்பாதிக்க முடியாது, உணவுக்கு ஏதாவது அன்றாட தேவைக்கான அதுக்கே வெளியில போக முடியாத சூழ்நிலையில வந்து நிதி நிறுவனங்களை சார்ந்தவர்களை வந்து கட்டாயப்படுத்தியும் மிரட்டியும் வசூல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அதுக்காக வந்து நம்ம தொகுதியில வந்து மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கிராமப்புறங்கள்ல இருக்க மக்கள் அவங்க எல்லாம் கிராமங்கள்ல நகரத்துக்கு வேலைக்கு வந்தா தான் அன்றாட தேவைக்கு உண்டான வருமானத்தை ஈட்ட முடியும். உணவுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நிதி நிறுவனங்களை சார்ந்தவர்கள்
மகளிர் குழுக்களை சார்ந்த ஊழியர்கள் கஷ்டப்படக்கூடிய மக்களை வந்து கொஞ்சம் தொந்தரவு கொடுக்குற மாதிரி இது பண்ணியிருக்காங்க சார். சரி, பேசுவோம். அடுத்து யாரு? ஹலோ சார், வணக்கம் சார். ஹலோ சொல்லுங்க சார். வணக்கம் சார், புதுக்கோட்டையில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் தனபால் சார். எதிர்வரும் காலங்களில் வந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் பாசறையை வந்து அதிகமா வலுப்படுத்தணும் சார். அதற்கான முன்னேற்பாடுகளை இப்பவே இருந்து ஆரம்பிக்கணும்னு கேட்டுக்கிறேன் சார். சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க. அது மாதிரி எலெக்ஷன்ல இப்போ உள்ளாட்சி தேர்தல் இது மாதிரில வந்து இளைஞர்களுக்கு வந்து அதிக வாய்ப்பு தரணும். அதுக்கு கட்சியில வந்து அதிகமா வேலை பார்க்குற சின்ன பசங்களுக்கு நல்லா ஊக்குவிக்கும் விதமா நல்லா பணி செய்ய வாய்ப்பு வழங்கணும் சார். அவ்வளவுதான். சரி, அடுத்து யாரு பேசுறீங்க? அடுத்து யாரு பேசுங்க தம்பி. அண்ணே நம்பராஜன் பேசுறேண்ணே. சொல்லுங்க, கேக்குது. அண்ணே ஒரு பதிவுண்ணே. எப்படின்னு கேட்டா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து 7500 பேரை ஆர்ஜி ரத்னவேலுசாமி என்றவர் திமுகவுக்கு இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தார். அம்மா உயிரோடு இருக்கும் காலத்தில், அம்மா இருக்கும்போது. ஆனால் அந்த ரத்னவேலுசாமிக்கு இதுவரைக்கும் அந்த அதிமுகவில் முக்கிய பொறுப்புகள் வழங்கவில்லை. அவர் கிட்டத்தட்ட ராமநாதபுரம் மாவட்டத்தையே திரட்டிட்டு வந்தார் அந்த இடத்துக்கு, சென்னைக்கு. 7500 பேரை கொண்டு வந்து திமுகவில் இணைக்கிறார். அந்த நிகழ்ச்சியில் நானும் பங்கெடுத்தேன், கூடவே இருந்தேன். அவர் கூடவே இருந்து அந்த நிகழ்ச்சியை நானும் ஒருவனாக வந்து அந்த நிகழ்ச்சியை முடித்து கொடுத்து விட்டு வந்தேன். அன்றைய தினத்தில் இருந்து இதுவரைக்கும் அவருக்கு பதவி கொடுக்கல, எந்த ஒரு சின்ன பதவி கொடுக்கவில்லை. அது மன உளைச்சல்ல நான் விலகி திமுகவுக்கு போய் இணைஞ்சிட்டேன். நீங்க அரசியல் பதிவுன்னு சொல்றதுனால திருப்பி நான் உங்கள்கிட்ட வர்றேன் இந்த மேட்ருக்கு. அப்ப நான் திமுகவில் போய் இணைஞ்சிட்டேன். அதான் இந்த கட்சி எனக்கு சரி வர மாதிரி தெரியல, என்னன்னு தெரியல. இப்படிலாம் நமக்கு இந்த இவ்வளவு துரோகம் நடக்குது, நம்ம எப்படி இந்த தொடக்கி அந்த கட்சியில நம்ம பயணம் பண்றது? நான் திமுக போயிடுற மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் விலகி வந்துடுறேன். அவரை விட்டுட்டு, அந்த ரத்னவேலுசாமி விட்டுட்டு நான் விலகி வந்துடுறேன். ஸோ இன்னைக்கு வரைக்கும் அந்த ரத்னவேலுசாமி இருக்காரு அந்த கட்சியில. ராமநாதபுரத்துல ஒரு ஜாம்பவான், கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் 14 வருஷம் அரசியல் செய்தவர், திமுகவினுடைய நகர செயலாளராக இருந்தவர். ஒரு மாவட்டத்துல 7500 பேரை கொண்டு வந்து சேர்க்கிறார் என்றால் யார் தர முடியும்? ராமநாதபுரத்துல இருந்து 7500 பேரை சென்னை கூட்டிட்டு வந்திருக்காரு, கட்சியில இணைச்சாரு. அந்த நிகழ்ச்சி பெரிய நிகழ்ச்சியாக இருந்தது. அம்மா முதல்வரான 3 மாதம், அம்மா 2வது முறையாக முதல்வராகி 3 மாதத்தில் இணைச்சார். அந்த இணைச்சதுக்கான அதிகாரம் எல்லாமே நமது எம்ஜிஆர் எல்லாத்துலயும் இருக்கு. அந்த நிகழ்ச்சி பெரிய நிகழ்ச்சியாக நடந்துச்சு ராமநாதபுரம் சென்னையில. ஸோ அவருக்கு இதுவரைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கல. அந்த மாதிரி இன்னைக்கு ராமநாதபுரத்துக்கு அவர்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருந்தா அந்த ராமநாதபுரத்து சட்டமன்றத்தை அவர் கையில வச்சிருப்பாரு. இதையெல்லாம் நம்ம செய்யணும்னா இந்த மாதிரி செஞ்சா தான் கட்சி வளர்க்க முடியும். இது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு ஆலமரம் போடுறது. அதை வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வளர்த்து அதை அம்மா திருப்பி அதற்கு வேர் உண்டி கால் உண்டி அம்மா அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டி காப்பாத்தினாங்க. அப்படி ஒரு கட்டி காப்பாத்தின இயக்கம் இன்னைக்கு என்னென்ன இதுல போயிட்டு இருக்கே தெரியலண்ணே. எப்படி இந்த இயக்கத்தை இவங்க எல்லாம் கொண்டு வந்து சேர்க்க போறாங்கன்னே தெரியல. இதுக்கடையில பிஜேபியினுடைய அதிகாரத்திற்கு கீழே செயல்படுறதுனால மக்கள் அதையும் வெறுப்பா பேசுறாங்க. அதிமுகங்கிற பெரிய கட்சி, புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எல்லா திட்டத்தையும் எதிர்த்தாங்களோ அத்தனை திட்டத்தையும் இவங்க கொண்டு வந்துட்டாங்களே, ஏன் இப்படி பதறி உங்களுக்கு வேலை செய்யறாங்க? தன்னம்பிக்கையோட இவங்கள்ட்ட அதிகார பலம் இருக்கு, நல்ல தைரியமா இருக்காங்க, ஏன் இப்படி பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு அதிமுக மேல ஒரு வெறுப்பு வருது. பிஜேபிக்கு நம்ம எவ்வளவு நெருங்கி போக போக நம்மளுக்கு மக்கள்கிட்ட இருந்த உறவுகள் விலகி போயிட்டு இருக்கு. இதை வந்து ஒரு காரணமா எடுத்துக்கிறேன்னா, இதையும் அவங்க எதுக்காக இந்த ஆட்சியில் இருக்கும்போது நம்ம எதுக்குமே பயப்படணும்? நம்மள்ட்ட மக்கள் மக்கள் தொண்டர்கள் நிறைந்த கட்சி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தொண்டர்கள் நிறைஞ்ச கட்சி. அதற்கு வந்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நாம எதுக்காக பயப்பட வேண்டும்? மத்திய அரசுடைய கெடிபிடிக்கு எல்லாத்திற்கும் நம்ம ஏன் செவிசாய்க்க வேண்டும்? அதான் என்னுடைய கேள்வி. நன்றிங்க. சார் நான் பேசுறது கேக்குது. சொல்லுங்க, பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க அப்படியே. சார் லாஸ்ட் டைம் நம்ம பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால தான் நம்ம அவ்வளவு எம்பி சீட் இழந்தோம். காரணம் என்னன்னா அவங்க சொல்றதெல்லாம் நம்ம செஞ்சுட்டே இருக்கோம். பிஜேபி நல்ல கட்சி தான், ஆனா வந்து நம்ம எப்படி ஜெயலலிதா அம்மா எது சொன்னாலும் மினிஸ்டர் செய்யறாங்களோ அது மாதிரி மோடி எது சொன்னாலும் நம்ம மினிஸ்டருங்க செய்யற மாதிரி தோணுது. அதனால வந்து மெயின் கீ வந்து பிஜேபி கிட்ட தான் இருக்குன்றது மக்களுக்கு
ஒரு அசம்ஷன் ஆயிடுச்சு. அதனாலதான் நம்ம படுதோல்வி அழிஞ்சோம். ஆனா எம்எல்ஏ எலெக்ஷன்ல நம்ம சரிபாதி வின் பண்ணோம். நம்ம பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கலாம். ஆனா அவங்க எது சொன்னாலும் செய்யணும் அவசியம் கிடையாது. அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா கண்டனம் தெரிவிக்கணும். நம்ம உள்ளுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்துக்கலாம். ஆனா வெளியில வந்து நம்ம கெத்த நம்ம விடக்கூடாது. ஜெயலலிதா அம்மா எதுனா உள்ளுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்க அத்வானியோட. ஆனா வெளியில வந்து கண்டனம் தெரிவிக்கிற நேரத்துல கண்டனம் கரெக்டா தெரிவிப்பாங்க. அது மாதிரி நம்மளும் பண்ணணும். அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா சிலை வந்து ஒரு 500 சிலை திறக்கணும் தமிழ்நாடு ஃபுல்லா. இப்போ ஏடிஎம்கே ஆட்சி நடந்துட்டு நம்ம ஜெயலலிதா சிலை திறக்கலன்னா எப்ப அம்மா சிலை திறக்க முடியும்? எல்லா இடத்துல எங்கெங்க எம்ஜிஆர் சிலை இருக்கோ அங்க பக்கத்துல ஜெயலலிதா சிலையும் திறக்கணும். அதே மாதிரி டிவி விவாதத்துல யாருமே சரியாவே பேசுறது இல்ல. இந்த மகேஸ்வரி சந்திர யாருமே சரியா பேசுறது இல்ல. கோவை சத்தியன் அதே 3 வருஷம் முன்னாடி மாப்பா பாண்டியராஜன் அருமையா பேசினாரு. போன வாட்டி நம்ம எம்எல்ஏ எலெக்ஷன்ல வெறும் 1% தான் டிஃபரன்ஸ். அந்த 1% வந்து நம்ம மீடியா துறைக்கே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரா மீடியா துறை எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. மாப்பா பாண்டியராஜன் நல்லா பேசினாரு. இப்ப யாருமே சரியாவே பேசுறது இல்ல. கொலாயடி சண்டையில பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. புள்ளி விவரத்தோட சூப்பரா பேசணும். யாருமே சரியாவே பேசுறது இல்ல. அதே மாதிரி அம்மா இருந்தா இன்னும் 4-5 அம்மா திட்டம் வந்துட்டு இருக்கும். அம்மா நேம்ல எந்த திட்டமும் வரல. அம்மா சமாதி வந்து சீக்கிரமா கட்டி முடிக்கணும். அது மோடி வந்து திறக்கணும். அது சீக்கிரமா வழிவகை செய்யணும் சார். அவ்வளவுதான் சார். உங்க பேரு கோவர்தனா? பேர் கோவர்தன் சார். சரி, அடுத்து யாரு சொல்லுங்க. சொல்லுங்க, பேசுங்க தம்பி, கேக்குது. அன்மியூட் பண்ணுங்க, வாய்ஸ் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், திருச்சியில ஹபீபுல்லா. சொல்லுங்க ஹபீபுல்லா. சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சொல்லுங்க சார். என்னோட சின்ன ஒரு தாழ்மையான கருத்து, இப்ப போலீஸ்ல ஊர்காவல் படம் இருக்கு. திருவிழா டயத்துல ஃபங்க்ஷன் டயத்துல நிக்கிறாங்க வந்தவங்க. இப்ப வந்து ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் ஒரு 10 பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ். இவங்களை யார் சார் அப்பாயின்ட் பண்றது? சார் நான் சொல்றேன், தொடர்ந்து பேசுறீங்க. இல்ல இல்ல சார், இவங்களும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ங்கிறவங்க வந்து ஆர்எஸ்எஸ் கூட்டத்துல இருந்து மீடியாவில இருந்து முகநூல்ல இருந்து அவ்வளவு பேர் பதிவிடுறாங்க. நமக்கு அதிமுகவுக்கு பெரிய பலமே வந்து நமக்கு சிறுபான்மை தான். குறிப்பா சிறுபான்மையை வந்து குறி வச்சு தாக்குறாங்க இவங்க. அதுக்கு லாஸ்ட் நீங்க பதில் சொல்லுங்க சார். நான் சொல்றேன். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். சிவா பேசுறீங்களா தம்பி? பேசுங்க. அண்ணே வணக்கண்ணே, நான் வந்து செல்வகுமார் பேசுறேன். சொல்லுங்க. அதாவது மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மக்களால் நான் மக்களுக்காகவே நான் அப்படின்ற ஒரு தாரக மந்திரத்தோட நம்ம அதிமுக கட்சியும் சரி, நம்ம தலைமையில் இருக்கக்கூடிய மாநில அரசாங்கத்தையும் சரி, மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுத்து மக்கள் மனதில ஒரு நீங்காத ஒரு இடத்தை பிடிச்சு வச்சிருந்தாங்க. ஆனா இன்று வந்து பாத்தீங்கன்னா முற்றிலும் அந்த நிலை மாறி மக்கள் விரோத அரசாங்கமாகவும் மக்களுக்கு எப்படி சொல்றது, மக்கள் வெறுக்கக்கூடிய ஒரு கட்சியாகவும் இந்த கட்சியை வந்து அப்படியே தலைகப்புற வந்து இருக்கக்கூடிய இப்ப தலைமை வந்து மாற்றி வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து இனிமேலும், அதாவது கடந்த காலங்களை விட்டுருவோம், கடந்த காலங்கள் நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. இதற்கு மேல் இது மீண்டு வரும் எதிர்காலங்கள்ல அனைத்து நமது அதிமுக தொண்டர்களையும் அரவணைத்து செல்வதற்கும், நமது தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களையும் அரவணைத்து செல்வதற்கும், மக்கள் நல திட்டங்களை நல்லா செயல்படுத்தணும், மக்கள் விரோத திட்டங்களை எதிர்க்கணும். அம்மா இருந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஒரு தலைமையா இப்ப இருக்கக்கூடிய ஒரு நல்ல தலைமை வந்து உருவாகணும். இதுதான் என்னுடைய அதிமுக அடிமட்ட தொண்டரின் ஒரு வேண்டுகோள். சரிங்க தம்பி, பேசுவோம். அடுத்து யாரு? ஹலோ, சொல்லுங்கம்மா செல்வராணி அம்மா, சொல்லுங்க. நான் திருநெல்வேலியில இருந்து பேசுறேன் சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. அதாவது என்னோட கோரிக்கை வந்து என்ன அப்படின்னா, இப்ப வந்து நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு திட்டம் போடுறாங்க. வந்து அந்த திட்டம் வந்து நம்மள ஒரு அடிமட்ட தொண்டனை வந்து சேர்றதுக்குள்ள இடையில எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்தது. இப்ப இந்த காவல்துறைகள் நம்ம வந்து அந்த திட்டத்தை வந்து வாட்ஸ்அப்லயும் ஹலோலையும் அதுலயும் நம்ம வந்து இதை காட்டுறோம், இந்த மாதிரி இந்த திட்டம் வந்திருக்கு, எங்களை விடுங்க, அப்ப முதலமைச்சர் அறிவிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா காவல்துறையும் மற்ற அதிகாரிகளும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு முறைப்படி எதுவுமே வரல, நாங்க எப்படி உங்களை இது பண்ண முடியும்னாலதான் இந்த பிரச்சனைகளே ஸ்டார்ட் ஆகுது. வந்து அந்த பிரச்சனை வராம இருக்கணும் அப்படின்னா, இப்ப நான் வந்து மக்கள் சட்ட உரிமை கழகத்துல மாநில மகளிர் அணி துணை ஒருங்கிணைப்பாளரா இருக்கேன். இந்த மாதிரி நீங்க ஒரு என்ஜிஓஸ பயன்படுத்துறீங்க அப்படின்னா நிச்சயமா நாங்க எங்களால முடிந்த உதவிகளை, ஏன்னா தமிழ்நாடு எங்களோட ஹெட் ஆபீஸ் வந்து மதுரை, நீங்க எங்களை மாதிரி என்ஜிஓஸ பயன்படுத்தும் போது நாங்க வந்து என்ன செய்வோம், உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு எங்களுக்கு
கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அரசாங்கத்தை வந்து யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம என்ன செஞ்சு போயிடலாம், கொண்டு போயிடலாம். ஏன்னா இப்போ உள்ள பீரியட்ல வந்து நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாது. நான் எதிர்கட்சி, நான் ஆளுங்கட்சி, நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னு சொல்லி யாரையுமே குறை சொல்ல முடியாது. ஏன்னா யாருக்குமே இப்போ உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது வந்து இப்போ உள்ள சூழ்நிலையில வந்து. அப்ப நம்ம என்ன செய்யணும், பொதுமக்களை நம்ம பயன்படுத்தணும். பொதுமக்கள் மீன்ஸ் இந்த என்ஜிஓஸ் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இன்னும் சிறப்பா இருக்கும். அந்த திட்டங்களை நம்ம சிறப்பா செயல்படுத்தலாம் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து சார் வந்து. இதுக்கு நீங்க ஒரு சரியான பதில் சொல்லணும் நாங்க எதிர்பார்க்கிறோம். பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். பேசுங்க சார். கேக்குதா சார்? வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. சார் இப்போ கோயில பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா, இந்த பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அம்மா இருக்கும்போது கூட குமரி மாவட்டத்துல தோட்டத்தினாலதான் அவங்க வந்து பிரதமர் ஆக முடியல. அதே மாதிரி இப்போ இளைஞர்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா இந்த குமரி மாவட்டத்துல ஓட்டு எதுவுமே நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்கிறதே இல்லை. காரணம் ஏன்னா இளைஞர்கள் ஒரு இப்போ எல்லாம் வேலை இல்லாமவும் ரொம்ப கஷ்டப்படுகிறாங்க. ஏன்னா இளைஞர்கள் நினைச்சா எல்லாத்தையும் மாத்த முடியும். ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு இளைஞருக்கு சப்போர்ட் இருக்கு. அந்த இளைஞர்களை நீ கைட்டு ஒவ்வொரு அரசியலையும் ஒரு இளைஞர்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்து பாருங்க சார். கட்டாயமா நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேசமெங்கு உலகமெங்கு போய் சேரும். இந்த கேள்வி அதான் ஒண்ணுதான். நம்ம எல்லாரும் சப்போர்ட் கொடுக்கறதோடு இளைஞர்கள் சப்போர்ட் கொடுங்க சார். எங்களையும் கட்சியில ஒரு உறுப்பினரா சேர்த்துக்கொள்ளுங்க. நாங்க உங்களுக்காக என்ன பாடுபடுறோம். இளைஞர் சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இளைஞர்கள் நினைச்சா உங்க நாட்டையே மாத்த முடியும். இளைஞர்கள் நினைச்சா ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து பார்க்கணும் கேட்கிறேன் சார். எனக்கு முடிஞ்ச பிறகு நீ கட்டாயமா நீங்க இளைஞர்களுக்காக பேசணும். ஏன்னா இந்த உலகத்தை இளைஞர்கள் அதிகமா இருக்கிறாங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா இருக்காங்க. உங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க சார் ப்ளீஸ். நாங்க எனக்கு கேட்கிற கேள்விதான். இளைஞர்கள் பாத்தீங்கன்னா தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க தான் சார் காப்பாத்தணும். உங்க பேர் சொல்லுங்க. அமுதகுமார். அமுதகுமார். கேக்குதா சார்? அடுத்து யாரு சொல்லுங்க சார். கேக்குதா சார்? கேக்குது. நான் ஸ்ரீரங்கத்துல இருந்து சிவா பேசுறேன் சார். சொல்லுங்க சிவா. வழக்கறிஞரா பணியாற்றிட்டு இருக்கேன். இப்பதான் சார் சமீப காலமா தான் நம்ம அதிமுகவில் இணைஞ்சிருக்கோம். இங்க மாவட்ட செயலர் பாக்குமார் முன்னாடி இணைஞ்சிருக்கோம் சார். இங்க எங்க இதுல வந்து அந்தலூர் மன்றம் 2 மண்டலம் 100% தோல்வி சார். இங்க இப்போதைய சூழ்நிலைக்கு உள்ளாட்சியில அதுக்கு முக்கியமான காரணம் இளைஞர்களை நிறைய பேர் சேர்க்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கிறோம். இளைஞர்களோட செயல்பாடு இங்க ரொம்ப கம்மியா இருக்கு. அதே மாதிரி கட்சியில புதுசா இப்ப நாங்க ஒரு 100-150 பேரோட இணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பெருசா நிர்வாகிகள் வந்து தொலைபேசி மூலமா அழைப்பு கொடுக்கறது இல்ல, பணிகள் துரிதப்படுத்துறதில்ல அப்படிங்கிற ஒரு தொய்வு இருக்கு சார் இந்த பகுதியில். அது கொஞ்சம் பழைய நிர்வாகிகள் இருக்காங்க ஆக்டிவா, அவங்க எப்பொழுதுமே அதிமுக உழைக்கிறவங்க. புதுசா இளைஞர்களை இணைச்சு அவங்களுக்கும் பணிகள் கொடுத்தா இன்னும் வருகிற சட்டமன்ற தொகுதியிலையும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கு சார். இன்னும் வெற்றி பெறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அதான் சார் எங்க பகுதி பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன இதாகவே இருக்கு, குறையாவே இருக்கு. சரி, அடுத்து யார் பேசுறீங்க? அடுத்து வேற யாராவது பேசுறீங்களா? வணக்கம் சார். வணக்கம். நான் மதுரையில இருந்து மனோஜ் பேசுறேன் சார். மனோஜ். மனோஜ் கேக்குது, தொடர்ந்து பேசுறேன் மனோஜ். நான் வந்து ஆர்மில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வந்து நம்ம சிஎம் வந்து போடுற திட்டங்கள் எல்லாமே மக்கள்கிட்ட வந்து கரெக்டாக வந்து சேர்ந்துச்சா இல்லையாங்கிறத கன்ஃபார்மாக பார்க்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த திட்டம் வந்து பாதியிலே ஆஃப் ஆயிடுற மாதிரி இருக்கு. அதாவது மக்கள்கிட்ட வந்து சேராதுக்கு முன்னாலேயும் சில பேர் வந்து அதை எடுத்துடுறாங்க. ஆனால் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அந்த திட்டம் பூராமேவும் மக்கள்கிட்ட வந்து சேர்ந்துச்சா இல்லையாங்கிறத கன்ஃபார்மாக செக் பண்ணணும். அதுக்கு இப்போ வந்து இடையில வந்து அம்மா வீடு திட்டம் போட்டாங்க. ஆனால் சில பேருக்கு கிடைக்கவே இல்லை. நான் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கேன், ரோசல்பட்டிங்க கிராமத்தில் இருக்கேன். வந்து வீடை பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க பேருக்கு பதிலாக வேற ஒரு பேரில் வந்து அந்த திட்டம் போகிற மாதிரி தெரியுது. அதனால மேக்சிமம் திட்டம் போடுற திட்டம் வந்து கரெக்டாக மக்கள்கிட்ட வந்து சேருதா இல்லையாங்கிறத கண்காணிக்க வேண்டும். ஓகே சார், தேங்க்யூ சார். அடுத்து யார் பேசுறீங்க? சொல்லுங்க, அடுத்து யார் பேசுறீங்க? தொடர்ந்து பேசுறீங்க. சார் கேக்குதா சார்? கேக்குது பேசுங்க சார். மனோஜ் மதுரையில இருந்து பேசுறேன் சார். முன்னாடி ஒருத்தர் பேசிட்டாரு. நான் கொரோனா பத்தி தான் சார். இப்ப கொரோனா வந்து தமிழ்நாடு வந்து 2வது இடத்துல இருக்கு இந்தியாவில். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏன் இவ்வளோ போயிட்டு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல நம்ம எல்லாருனாலையும்.
லாக்டவுன் நம்ம எல்லாத்தையும் கூட்டிட்டு இருக்கோம், சென்னை மதுரை எல்லாத்துலயும் போட்டுட்டு இருக்கோம். ஆனா மக்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, லாக்டவுன் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, வேலை இல்லை அப்படின்லாம் சொல்றாங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்ன சார் பண்றது? கவர்மெண்ட் வந்து கரெக்டா அதை போயிட்டு இருக்கு. லாக்டவுன் ஃபுல் லாக்டவுன் போட்டா மட்டுமே இதுக்கு தீர்வு அப்படின்னு நான் சொல்றேன் சார். எனக்கு என்னுடைய கருத்தை சொல்றேன். ஆனா நம்ம எல்லாமே சின்ன சின்ன இதுல பண்ணிட்டு இருக்கோம், மதுரை சென்னை அப்படின்னு போட்டுட்டு இருக்கோம். அப்ப பக்கத்துல இருக்க ஏரியால எல்லாம் வந்துட்டு தானே சார் இருக்கு. அப்ப அதுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னா, நம்ம மக்கள் வந்து என்ன சொல்றாங்க, 1000 ரூபாய் கொடுத்தா நாங்க எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அப்ப இவங்க மக்கள்கிட்டே கேட்கலாம் சார், இதுக்கு என்ன பண்றது, கவர்மெண்ட் என்ன பண்ண என்ன பண்றது சொல்லுங்க. ஆனா கவர்மெண்ட் எல்லா வேலையும் கரெக்டா தான் பாத்துட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் வந்துட்டு எல்லாமே கோஆப்ரேட் பண்ணாதானே பண்ண முடியும். நம்ம எல்லாமே நினைக்கிறோம், நான் இப்ப எனக்கு கூட தான் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, வேலை இல்லை, எல்லாமே இல்லை. ஆனா அப்புறம் வெளியில போனோம்னா கொரோனா வந்துடும் தானே, இறந்துருவோம் தானே. அப்ப நம்ம செத்துட்டோம்னா எப்ப சார் சம்பாதிக்கிறது, எப்ப நம்ம வாழ்க்கையை காப்பாத்துறது? இதெல்லாம் மக்களுக்கு வந்து தெரியாம இருக்கு. அது கொஞ்சம் என்னன்னு பாருங்க. ஆனா அப்புறம் வந்து டேப்லெட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, டெஸ்ட் கிட்ஸ் வந்திருக்கு, இதெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் கவர்மெண்ட் இன்னும் அறிவிக்கல. அதெல்லாம் எப்போ வந்து தீவிரமா முன்படுத்த இது பண்ண போறீங்க? மதுரையில எல்லாம் இப்ப அதிகமா வந்துருச்சு, சென்னையில 60,000க்கு மேல போயிடுச்சு, இப்ப 1,00,000 மேல போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் நம்ம எப்ப குறைக்கிறது? இல்ல இப்படியே தான் கூடிக்கிட்டே போகுமா? டேப்லெட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்ப ஃபேவிட் ஃப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் வந்திருக்கு. அது எப்படி தெரியுமான்னு தெரியல. ஆனா அந்த ஃபேவிட் ஃப்ளூ வந்துட்டு ஜப்பான்ல இருந்து வந்ததா ஒரு பேப்பர்ல படிச்சிருக்கேன். அதெல்லாம் இப்ப நடைமுறைக்கு வந்துருச்சா அப்படின்றது தெரியல. அந்த டேப்லெட் போட்டோம் அப்படின்னா 5 டேஸ்ல கிளியர் ஆயிருது. நம்ம வந்துட்டு அப்ப அந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணலாமே. அப்ப நிறைய பேரை வந்து குணப்படுத்தலாம். அந்த 1,00,000ன்றது 50,000 மாறலாமே. அப்ப ஃபுல் லாக்டவுன் போட்டோம் அப்படின்னா அந்த 1,00,000 வந்து மாறாது அப்படின்றது என்னுடைய இதா இருக்கு சார். அது இதை பத்தி நீங்க பேசணும்னு நான் ஆசைப்படுறேன். அடுத்து யாரு? ஹலோ சொல்லுங்க. ஹலோ சார், குட் மார்னிங். பூமிநாதன். சொல்லுங்க பூமிநாதன். வணக்கம் சார், இனிய காலை வணக்கம். இப்ப வந்து புதுசா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பெரும்பகுதி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு குறை இருக்கு. மற்றொரு காரணம் பாத்தீங்கன்னா, மழை பெய்யுற காலத்துல பெரும்பாலான தண்ணீர் காவேரி ஆற்றுல வந்து கிட்டத்தட்ட பெரும்பாலான டிஎம்சி தண்ணி வீணா போயிடுச்சு. இதன் மூலமா இந்த ஆறுகளை இணைப்பதன் மூலமா மக்களுடைய வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்கி ஒரு கம்யூனிட்டி உருவாக்கி அவங்களுக்கு வந்து விவசாயம் சார்ந்த தொழில்கள், அதனுடைய விவசாயத்துக்கு தேவையான இயற்கை உரங்கள் இது மூலமா சப்ளை செய்யலாம். இது மூலமா பெருவாரியான விவசாயிகளுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியதன் மூலமா பலருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி பல பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கலாம். இதான் என்னுடைய கருத்து சார். இதன் மூலம் இதுல வந்து மாணவர்களும் முழுமையை ஈடுபடுத்தலாம். ஒன்றிய வாரிய தாலுகா வயசா இதுல வந்து ஈடுபடுத்தி மக்களுக்கு வந்து விளக்கங்களை கொடுத்து மரம் நடுதல், விவசாய சார்ந்த தொழில்கள், இதன் மூலமா பல்வேறு தொழில்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். இது என்னுடைய கருத்து சார். வீணாக போகிற கடல்ல கலக்கிற தண்ணியை வந்து நிலத்துல சேமிக்கிறதுக்கு நல்ல ஒரு வழிவகை செய்யணும். இதான் சார் என்னுடைய கருத்து. தேங்க்யூ சார். பேசுவோம். அடுத்து சொல்லுங்க. சொல்லுங்க, அடுத்து யாரு பேசுறீங்க? அண்ணா வணக்கண்ணே. அதாவது வந்து இருக்கிற வரைக்கும் கேக்குது தம்பி, சொல்ல பேசுங்க. அண்ணா கேக்குதுங்களா? கேக்குது, நீங்க தொடர்ந்து பேசுங்க. அதாவது நம்ம மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கிற வரைக்கும் பொதுமக்களும் சரி, அதே மாதிரி நம்ம கட்சி உறுப்பினர்களும் சரி, மக்களுக்கு ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி ஒரு அரசின் திட்டங்களை கொண்டு சென்று மக்கள் கிட்ட நல்லபடியா சேர்க்கிற ஒரு ஒரு பாலமா இருந்தாங்க. இன்னைக்கு அந்த மக்களுக்கும் நம்ம கட்சி உறுப்பினர்கள் மற்றும் தொண்டர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி தலைமை இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கும் இவங்களுக்கும் இருக்கமான நெருக்கம் வந்து ரொம்ப இடைவெளி ரொம்ப அதிகமா போச்சு. இவங்க திரும்பவும் நல்ல ஒரு தலைமை உருவாக்கி மக்கள் கிட்ட திரும்பவும் வரணும். அரசின் பல நல்ல திட்டங்களை கொண்டு போயிட்டு மக்களுக்கும் சேர்க்கணும். அதே சமயம் நம்ம கட்சிக்காரங்களுக்கும் சேர்க்கணும். நம்ம எங்கெங்க ஊராட்சி அளவுல இருந்து பெரிய மாநகராட்சி அளவுல வரைக்கும்
மக்களுக்கு தேவைப்படுற அத்தியாவசிய அந்த குறைகள் எல்லாம் சரி பண்ணி ஒரு இதுக்கு மேல ஒரு நல்ல அரசாங்கமா செயல்பட்டு நல்ல நிர்வாகிகள், தவறு செய்யற நிர்வாகிகள் மேல அம்மா எப்படி ஆக்ஷன் எடுப்பாங்களோ அது மாதிரி இமீடியட் ஆக்ஷன் எடுத்து மக்களுடைய நம்பிக்கையை பெறணும். அதாவது நம்ம அதிமுக கழகம்ன்றது மக்கள் நம்பிக்கையை திரும்பவும் பெறணும். அது மாதிரி பெற்றா மட்டும்தான் அடுத்த இடைவரும் எதிர்காலத்துல சட்டமன்ற தேர்தல்ல, உள்ளாட்சி தேர்தல்ல நம்ம திரும்பவும் அம்மா இருக்கும்போது எப்படி ஆலமரம் உருவாக்குனாங்களோ இன்று இருக்கக்கூடிய அந்த ஒரு சில, எல்லாரையும் சொல்ல, ஒரு சில கட்சிக்காரங்க அந்த ஆலமரத்தை கொஞ்சம் கொஞ்சமா உடைக்கிறாங்க. அதை உடைக்கிறத நீங்க தடுக்கணும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. சரி, பேசுங்க. உங்க பேர் சொல்லிடுங்க. சரி சரி, அடுத்து சொல்லுங்க. ஹலோ, கேக்குது, சொல்லுங்க சார். வணக்கம், நான் பொன்னிச்சாமிங்க, கோபிச்செட்டிவேலு. சொல்லுங்க பொன்னிசாமி. கேக்குது பொன்னிசாமி, பேசுங்க. நீங்க பேசிருங்க, தொடர்ந்து பேசிருங்க. லைன் சரியா இல்லையா? லைன் இருக்கீங்களா? பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. ஒரு டவர் ப்ராப்ளம் போல இருக்கு. சரி, அடுத்து யார் பேசுறீங்க? தொடர்ந்து பேசுவோம். அடுத்து யார் பேசுறீங்க? வணக்கண்ணே. வணக்கம். முருகவேல் விழுப்புரத்துல பேசுறேண்ணே. சொல்லுங்க வடிவேல். முருகவேல் விழுப்புரம். முருகவேல் சொல்லுங்க. நமக்கு இப்ப வந்து நம்ம இந்தியாவுல வந்து விவசாயம் தான் பிரதான தொழில். அது குறிப்பா தமிழகத்தில் வந்து விவசாயம் தான் தொழிலே ஃபர்ஸ்ட், இல்லைங்களா? விவசாயிகள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுறாங்க, பாதிக்கப்படுறாங்க. எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஒரு விவசாயி வந்து ஒரு குருவையோ இல்லை எது விவசாயம் செஞ்சாலும் அதை வந்து எடுத்து அவர் விவசாயம் பண்ணி முடிச்ச உடனே வந்து இடைத்தரகர்கள் வந்து அதை கொள்முதல் செஞ்சு அதை வந்து வேற ஒருத்தவங்க கிட்ட கொண்டு வைக்கும் போது அவங்க சம்பாதிச்சிடுறாங்க. அந்த விவசாயிக்கு வந்து ஒரு போகம் விவசாயம் பண்ணும்போது 2000 இருந்து 6000 ரூபாய்க்குள்ளதான் ஒரு ஏக்கருக்கு அவர் குறைந்த லாபம் தான் வருது. ஆனா அவர் இதனுடைய பாத்தீங்கன்னா 4 மாசம் அவங்க ஒர்க் பண்றாங்க. அவங்களுடைய கேபிட்டல் போட்டு பாத்தீங்கன்னா அவருக்கு அவங்களுடைய ஈட்டுத்தொகை ரொம்ப கம்மியா இருக்கு. அதுக்கு அரசாங்கத்தை, அதாவது நீங்க மனசு வச்சு நீங்க உங்களுடைய வாக்குறுதியாகவும் அண்ணன் இந்த கட்சியோட கொள்கையாகவும் அதை எடுத்துக்கிட்டு விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்து இது வருங்காலங்களில் அந்த பாயிலிங் சொல்றாங்க பாத்தீங்களாண்ணே, அதாவது நெல்லை வந்து கொள்முதல் செஞ்சு பாயிலிங் பண்ணி அரிசியா விற்கும் போது தான் லாபமே. விவசாயி நேரடியா நெல்லை விற்கும் போது அது குறைந்த லாபம் தான். ஒரு மூட்டைக்கு 50 ரூபாய் இருந்து 200 ரூபாய்க்குள்ளதான் லாபம் கிடைக்கும். ஆனா அதை அரிசியா வைக்கும் போது அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மூட்டைக்கு வந்து 500 இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் லாபம் கிடைக்கும். அப்போ அவங்க தன்னிறைவு அடைஞ்சிருவாங்க அந்த விவசாயிகள். இப்ப ஏறக்குறைய தமிழ்நாடு தன்னிறைவு அடைஞ்சிரும் விவசாயத்துல. ஒண்ணு. ரெண்டாவது வந்து இப்ப கொரோனா பாதிப்புல நம்ம எல்லாமே வந்து பின்தங்கி இருக்கோம். எல்லாம் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கும். இந்த நேரத்துல வந்து அரசாங்கம் என்ன பண்ணா 38 ரக அரிசியை வந்து நமக்கு வந்து இலவசமா தராங்க. அதை விடுத்து நல்ல அரிசியே வந்து இலவசமா கொடுக்காம ஒரு 10 ரூபாயில இருந்து 15 ரூபாய்க்குள்ள வச்சுட்டு ஒரே பாயிலிங், அதாவது 2 தடவை பாயிலிங் பண்றாங்க. டபுள் பாயிலிங் போடுறாங்க. அதாவது ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய அரிசி எல்லாமே டபுள் பாயிலிங் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர்ல அரிசி கிடைக்கும். அதாவது 3ஆம் தர மக்கள் அதிகபட்சமா வாழப்பட 1,10,00,000 கார்டு தான் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு ரேஷன் கார்டு. அதுல குறைஞ்சபட்சம் 60 லட்சம் கார்டுகள் வந்து 40 லட்சத்திலிருந்து 60 லட்சம் கார்டுகள் வந்து 3ஆம் தர மக்களுக்கு மட்டுமே போய் சேருது. இந்த 3ஆம் தர மக்கள் வந்து வாழ்வாதாரத்தை இன்னைக்கு இழந்திருக்காங்க. ஏன்னா பைக்லயும் போக முடியாது, பஸ்லயும் போக முடியாது. அந்த சூழ்நிலை இருக்கும்போது இவங்க இலவசத்தை மட்டுமே நம்பி வாழ்றாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்ப இந்த பாயிலிங், ஃபர்ஸ்ட் பாயிலிங், ஒரே ஒரு தடவை பாயிலிங் பண்ணி அந்த அரிசியை நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அட்லீஸ்ட் வந்து பருப்பு, ரசம், மோர் அந்த மாதிரி விதவிதமா சாப்பிடாம வெறும் கஞ்சி வச்சு மட்டும் சாப்பிடுறதுக்கு அவங்க வாழ்வாதாரத்தை, அதாவது உயிர் போகாம உயிர் மட்டுமே இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தையும் உருவாக்கி கொள்ளலாம். இதை அரசாங்கம் செவிசாக்காம டபுள் பாயிலிங் போட்டு கொள்முதல் விலை பார்த்தீங்கன்னா 1 கிலோ அரிசி வந்து 37 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. அதே சிங்கிள் பாயிலிங் பார்க்கும் போதே உங்களுக்கு 7 ரூபாய் கம்மியா வரும், இல்லைங்களா? அதை ஃபர்ஸ்ட் ஒரே பாயிலிங் போட்டு, அதாவது இந்த அரிசி வெள்ளை அரிசி நல்ல அரிசியை கொடுத்தீங்கன்னா மக்களுக்கு இந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்படாது, தன்னிறைவு அடையும். அது நேரடியாவே களத்துல இறங்கி அதை அரசாங்கம் வந்து இப்ப புரோக்கர் மூலியமா வந்து எடுக்கிறத விட நேரடியாவே களத்துல இறங்கி அவங்கள பாயிலிங் பண்ண சொல்லி விவசாயிகிட்ட நேரடியாக எடுத்தாங்கன்னா இரட்டை லாபம். ஒண்ணு அரசாங்கத்துக்கும்
இடைத்தரகர் இருக்க மாட்டாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா விவசாயம் தன்னிறைவு அடைஞ்சிருவாங்க. இதனால உங்களுடைய இந்த கோரிக்கை நீங்க வைக்கிறதால இதை முடிச்சு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா ஏறக்குறைய 30% வாக்குகள் வந்து எந்த கட்சி, அதாவது நீங்க அண்ணன் இதை வந்து முன் வச்சீங்கன்னா கண்டிப்பா 30% வாக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கணும். இது அண்ணன் என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி, வணக்கம். பேசுவோம். அடுத்து யாரு பேசுறீங்க? அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் அண்ணா. நம்புராஜன் கடைசி நான் இறுதியா பேசுறேன். கடைசி சொல்லுங்க நம்புராஜன். அண்ணா வணக்கண்ணா. இப்ப நீங்க அம்மா படம் காமிச்சிட்டீங்க இதுல. ஆமா காமிச்சுட்டேண்ணா. சரி பாத்துட்டீங்களா அண்ணா? இப்ப நம்ம திருப்பி மீண்டும் அதிமுக நம்ம ஆட்சியில அமரணும்னா என்னுடைய சின்ன கருத்து, தாழ்மையான கருத்து அண்ணா, அன்னைக்கு அம்மா இறந்தவொடனே இந்த ஆட்சிய அம்போன்னு விட்டுட்டு இன்னமா போயிருந்தாங்கன்னா இந்த ஆட்சி உண்மையிலேயே நிறுவனம் பண்ணியிருக்க முடியாதுங்க. அது என்னோட கருத்துல. ஏன்னா கூவத்தூர்ல அத்தனை எம்எல்ஏக்களை வச்சு அவங்கள மெயின்டைன் பண்ணி கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் மத்திய அரசு போராடி சரி அம்மா உள்ள போற காலகட்டமும் வந்த உடனே இந்த எடப்பாடி பழனிசாமியை முதல்வர்னு அறிவிச்சு அவர் வித்யாசங்கர் ராவத்தை கொண்டு கொடுத்து முதல்வராக்கின பெருமை டிடிவிக்கு அம்மா தியாகத்துல சின்னமா தானே உண்டு, மறக்க முடியாதுங்க. திருப்பி அதிமுகவை பழையபடி ஆட்சி கட்டல வரணும்னா தியாகத்துல சின்னமாவை விரைவில் வெளியே கொண்டு வந்து திருப்பி அந்த அம்மா கட்சி பொதுச்செயலாளர் ஆக்கி திருப்பி மக்களை நம்ம சந்திச்சோம்னா நிச்சயமா நமக்கு வெற்றி பாதை இருக்குங்கிறது என்னுடைய சின்ன கருத்து, கல்வியான கருத்து. நன்றி, வணக்கம். நான் சொல்றேன், பதில் சொல்றேன். அடுத்து வேற யாராவது பேசுறீங்களா? நான் பேசிட்டுமா? இனி யாராவது பேசுங்க சார். இங்க பேசுங்க சார். சரி, இல்ல வேற யாராவது பேச வேண்டியது இருக்கா? சார் வணக்கம் சார், நான் திருநெல்வேலில இருந்து பேசுறேன். இப்ப பேசுறீங்க சார் ஐயனார் என் பேரு, திருநெல்வேலில இருந்து பேசுறேன். சஹீம் சார் கேக்குதா? ஐயனார் 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 திருநெல்வேலில இருந்து பேசுறேன். மேக்சிமம் நம்ம பார்ட்டி பத்தி தான் பேசணும், வேற ஒண்ணுமே இல்லை சார். பார்ட்டி பத்தி பேசணும். இப்போதைக்கு நம்ம பார்ட்டியில முக்கியமான மோஸ்ட்லி பீப்புள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபார்மர் தான், விவசாயிகள் தான். விவசாயிகளுக்கு நம்ம ஃபீட்பேக் கரெக்டாக அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணாலே போதும். இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, நிறைய ஊர்கள் நெல்லை மாவட்டத்தை பொறுத்தளவு குளங்கள் அதிகமாக உண்டு, குளங்கள் ஏரிகள் அதிகமாக உண்டு. தூர்வாரத வேலைகளை எதுவுமே நடத்தலைங்க இது வரைக்கும். செகண்டரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போதைக்கு இன்னும் குறிப்பிட்ட காலத்தை ஒரு 20 இயர்ஸ் அப்போ பாத்தீங்க அப்படின்னா வந்து கார்பரேட்டுங்க வந்து அக்ரில இறங்கிட்டாங்க அப்படின்னா ஒரு சின்ன உதாரணத்தை எடுத்துக்கலாம். ஒரு கிலோ அரிசி வந்து 2000 ரூபாய்க்கு சேல் பண்ணா கூட தகும். என்ன காரணம் அப்படின்னீங்கன்னா இப்போதைக்கு குடிக்கூடிய தண்ணி வந்து 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கோம். இந்த 20 ரூபா 30 ரூபா 10 ரூபா வாங்குறது தண்ணி கூட நம்ம நேச்சுரா கிடைக்கக்கூடிய ஒரு வாட்டர். இதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் ஃபியூச்சர்ல வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க மக்கள் எல்லாருமே. அதுக்கு நம்ம கவர்மெண்ட் ஒரு நல்ல பிளான், நல்ல ஸ்கீம் பண்ண நல்லா இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் இது பாத்தீங்க அப்படின்னா கொரோனா. இந்த கொரோனா இஷ்யூல வந்து லாக்டவுன் வந்து கம்பல்சரி இருக்கணும். 6 மந்த் இருந்தா மட்டும்தான் அவைலபிளா இருக்கும். 6 மந்த் கண்டிப்பா போட்டா மட்டும் தான். மெடிசன்ஸ் வரல அப்படின்னா 6 மந்த் போட்டா நமக்கு கொஞ்சம் யூஸா இருக்கணும் என்னோட இது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா குடும்பத்துக்கு ஒரு வில்லேஜ்ல இருக்கவங்களுக்கு ஒரு 5000, சிட்டில உள்ளவங்களுக்கு ஒரு 10,000 குடும்பத்துக்கு பர்டிகுலர் பர்சனுக்குல அப்படி நம்ம கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணா கொஞ்சம் யூஸா இருக்கும் நினைக்கிறேன் சார். நன்றி. அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். செல்வகுமார் பேசுறேண்ணே. சொல்லுங்க செல்வகுமார். அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா பல முறை நீங்களே வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து ஒரு அறிவிப்பா வெளியிட்டு இருக்கீங்க. அனைத்து இந்திய அண்ணா திமுகவுடைய தொண்டர்களால் வாக்களித்து அதாவது நீங்க சொன்ன அந்த ஒரு விஷயம், இன்று அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எங்களை போன்ற 1.5 கோடி நிறைய வெளியே சொல்ல முடியாம நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு சொல்றதுக்கு. நீங்க சொன்னதை நான் 100க்கு 200% கரெக்ட்னு சொல்லுவேன். ஏன்னு பாத்தீங்கன்னா தொண்டர்கள் வாக்களித்துதான் தலைமை பதவியான பொதுச் செயலாளர், தலைவர் மற்றும் இன்ன பிற அந்த தலைமை பதவியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த முக்கிய பதவிகளை வந்து தொண்டர்களாகிய நாங்கள் வாக்களித்து அவங்கள வந்து நியமனம் செய்யணும். அந்த அப்படி நியமனம் செஞ்சு வரக்கூடிய அந்த தலைமையானது மக்களுக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு நல்லது செய்வாங்கன்ற ஒரு மக்கள் மனதிலே ஒரு நம்பிக்கை வரணும். குறிப்பா 1.5 கோடி அதிமுக தொண்டர்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல அம்மா, மாண்புமிகு அம்மா அவர்கள் போன்று ஒரு நல்ல ஒரு வலுவான நம்ம மாநிலத்துக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு, தமிழகத்துடைய உரிமையை மீட்டெடுக்கிறதுக்கு, எதிர்த்து குரல் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல தலைமை வரணும். அப்படி வந்தா மட்டும்தான் அடுத்து இனி வரும் காலங்களில் சட்டமன்ற தேர்தலில் நம்ம வந்து ஸ்ட்ராங்கா நின்று ஆட்சி கட்டில் அமர்ந்து இன்னும் மக்களுக்கு நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வர முடியும்.
அதனால நீங்கள் சொன்ன கருத்துக்கு நான் என்னோட ஆதரவை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இப்போ இருக்கிற ஒருங்கிணைப்பாளர் இணைய ஒருங்கிணைப்பாளர் பதவின்றது எங்களை போன்ற தொண்டர்களால் அது வந்து கண்டிப்பா உருவாக்கப்படவே கிடையாது. அவங்களே அந்த பதவியை நியமிச்சது அது வந்து எங்களை போன்ற தொண்டர்களுக்கு ரொம்ப மன உளைச்சலை ஏற்படுத்துது. அதனால தலைமைக்கு இந்த கோரிக்கையை நீங்க கொண்டு போயிட்டு இந்த கொரோனா பிரச்சனை முடிஞ்ச உடனே சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இந்த பொதுக்குழு அப்படின்னு ஒரு விஷயம் எல்லாம் இல்லாம நம்ம கட்சிக்குன்னு ஒரு தலைமையை முதல்ல தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு வழி நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்ன கருத்துக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன். சரி, நான் பேசிட்டுமா? சரி, எல்லாரும் பல கருத்துக்களை சொல்லி இருக்கிறீங்க. நிறைவா சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒண்ணு, இந்த சாத்தான்குளம் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடியே நிறைய பேசிட்டோம். இன்னும் சொல்ல போனா 24ஆம் தேதி சென்ற மாதம் ஜூன்ல 23ஆம் தேதி வந்து அவங்க அந்த இறப்பு 22 நைட்டு 23 காலையில் அந்த இறப்பு நடந்துருது. 24ஆம் தேதி வந்து மதுரை இருக்கிற அந்த சென்னை உயர்நீதிமன்ற கிளை அந்த சாத்தான்குளம் விஷயத்தை பொதுநல வழக்காக எடுக்கிறாங்க. அன்றைக்கு மாலை அந்த புதன்கிழமை 24ஆம் தேதி சாயந்தரம் நம்ம நிகழ்ச்சியில தான் நம்ம இந்த ஜூம் மீட்டிங், அது 24ஆம் தேதி புதன்கிழமை சாயந்தரம் 5:30 மணிக்கு நடந்த ஜூம் மீட்டிங்ல தான் வெளி உலகத்திற்கு ஒரு கருத்தை நம்ம வந்து இதை கொண்டு வந்தோம். அதுல வந்து அன்றைய தினத்துல வந்து நான் மிக விரிவாக இங்க ஒருத்தர் பேசும் பொழுது கூட சொன்னாரு, முதல்ல அந்த சாத்தான்குளத்துல எப்படியெல்லாம் அந்த அரசாங்கம் செய்ய தவறிவிட்டது, அதுல என்னென்ன குறைகள், யாரெல்லாம் அந்த தவறுகளை செஞ்சிருக்கிறாங்கன்னு. அதுல கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நான் வந்து அந்த சப்ஜெக்டே நான் பேசியிருந்தேன். அது என்னோட Facebookல பாருங்க இருக்கும். இது வரைக்கும் 1,60,000 பேர் பார்த்துருக்காங்க. அதைய 2 கேசட்டா போட்டோம். ஒண்ணு வந்து ஒரு போன்ல மட்டும் பேசுற மாதிரி வந்து கேப்ரியல் அப்படின்னு ஒரு இன்டர்வியூவா ஒண்ணு போட்டோம். அதுல 70,000 பேருக்கு மேல பார்த்துருக்காங்க, 1000 பேருக்கு மேல ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு என்னோட நம்ம இந்த ஜூம் மீட்டிங்ல இருக்கிறதையே போட்டோம். அதுல கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேல பார்த்துருக்காங்க, 1200 ஷேரிங் வந்து போயிருக்கு. வெளி உலகத்திற்கு அந்த பிரச்சனையை முதல்ல அடையாளப்படுத்தி கொண்டு வந்தது நம்ம இது போன்ற அந்த ஜூம் மீட்டிங்ல தான் நம்ம கொண்டு வந்தோம். அதற்கு பிறகுதான் திமுக அதை கையில் எடுத்தாங்க, மற்ற கட்சிகள் வந்து கையில் எடுத்தாங்க. ரெண்டாவது, அந்த சாத்தான்குளம் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப நேத்து கூட நான் ஒரு 2 யூடியூப் சேனல்கள்ல வந்து நான் வந்து அது சம்பந்தமா நான் பேசியிருக்கிறேன். ஒரு நடந்தது என்பது வந்து ஒரு புரூட்டல் மர்டர். அதுல வந்து எந்த விதமான, அதாவது ஒரு கொலை, அத்துமீறிய ஒரு கொலை, அதற்கு அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். அது இன்றைக்கு நீதிமன்றம் வந்து விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க அந்த விசாரணை வந்து அது நடக்கட்டும். அது நிச்சயமாக ஒரு நல்ல தீர்ப்பு வரும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்படி ஒரு தீர்ப்பு வரல அப்படின்னா நிச்சயமா நம்ம அதற்காக தொடர்ந்து போராடுவோம், குரல் கொடுப்போம். அதே போல இந்த கொரோனா இதை பத்தி சொன்னீங்க. கொரோனாவில் வந்து அந்த நோய் தாக்கம், ஒரு தம்பியோட சொன்ன ஒரு 6 மாசத்துக்கு லாக்டவுன் பண்ணலாம் அப்படின்னு கூட சொன்னாரு. அதாவது அரசாங்கத்தினுடைய இந்த நலத்திட்ட உதவிகள் வந்து பெரிய அளவுல கீழ்மட்ட அளவுகள்ல வந்து சென்று அடையலைங்கிற ஒரு கருத்தை நிறைய பேர் வந்து பதிவு பண்ணீங்க. அடுத்து அந்த சிரமங்கள் வந்து இதுல அதிகமா இருக்குது. இது வந்து அதாவது பெரிய நிறுவனங்கள், ஒருத்தர் கூட சிறு நிறுவனங்கள்லாம் பாதிக்கப்படுதுன்னு சொன்னாரு. எல்லோருக்கும் இதுல வந்து இந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக எனக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு வந்து சொல்லக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு யாரும் பெருசா வந்து இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லோருக்கும் அந்த பாதிப்புகள் வந்து நடந்துருக்குது. நிறைய பேர் அந்தந்த பகுதிகளில் இருக்கிற பாதிப்புகளை வந்து நீங்க சொன்னீங்க. நிச்சயமா இது எல்லாமே அந்த பதிவுகள் இருக்குது. இது அரசாங்க அதிகாரிகள் இதையெல்லாம் வந்து நிச்சயமா பார்ப்பாங்க. நம்ம இதுல என்ன பேசுறோங்கிறது அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அவங்க வந்து அதை வாட்ச் பண்றாங்க. நிச்சயமா அதை பார்ப்பாங்க. தொடர்ந்து அந்த நடவடிக்கைகளுக்கு வந்து இதற்குரிய, நீங்கள் சொன்ன குறைகளுக்குரிய நடவடிக்கைகளை வந்து அவர்கள் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அதே போல நீங்க வந்து இளைஞர்களுக்கு வந்து அந்த வேலை வாய்ப்பு, கட்சியில வந்து இளைஞர்களுக்கு வந்து முக்கியத்துவம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் நிறைய பேர் வந்து பேசுனீங்க. இது வந்து நான் அவர் முதலமைச்சர்கிட்ட சொல்லி இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஒன்று இருக்கு மத்திய அரசாங்கத்துல. அது வந்து ஒவ்வொருவருக்கும் ஒரு 25,000 ரூபாய், 50,000 ரூபாய் அது மாதிரி வந்து கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து அவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பையும் உருவாக்கி கொடுப்பாங்க. நான் ஒரு முதலமைச்சர்கிட்ட போய் சொன்னேன், இது வந்து வருஷத்துக்கு ஒரு தொகுதிக்கு 1000 பேர், ஒரு தொகுதிக்கு ஒரு வருடத்திற்கு 1000 பேர்
நம்ம கட்சிக்காரர்களாக நம்ம பார்த்து, அது கட்சிக்காரர்களுக்கு குடும்பத்தை சார்ந்தவர்களாக பார்த்து அவர்களை அடையாளப்படுத்தி அவர்களுக்கு அந்த ட்ரைனிங் கொடுத்து வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை சொன்னோம். அந்த ஆண்டு அதற்காக ஒரு 200 கோடி ரூபாய் பட்ஜெட்ல நானே அவர் முதலமைச்சர் சொல்லி சென்று சீஃப் செக்ரட்டரிய சந்திச்சு அந்த பட்ஜெட்ல அந்த பணம் கொடுக்கப்பட்டது. ஆனா அடுத்து வருகிற ஆண்டுகள்ல வந்து அதை அப்படியே செயல்படுத்துவதற்கு அவர்கள் தவறிட்டாங்க. அது வந்திருந்ததுன்னா அது ஒரு 3-4 ஆண்டு காலம் வந்து தொடர்ச்சியா செஞ்சிருந்தா இன்றைக்கு சுமார் ஒரு 10 லட்சம் இளைஞர்கள் வந்து அந்த திட்டத்தால வந்து பயனடைஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி வந்து சிறுபான்மை இதை பத்தி அவர் சொன்னாரு. ஆனா அது உண்மைதான். அதாவது பாரதிய ஜனதா கட்சியோடு நம்ம வந்து கூட்டணி வைத்திருப்பது என்பது சிறுபான்மை மக்களுக்கு வந்து மனசில் ஒரு நெருடலாக இருக்கிறது. அவர்கள் அதை விரும்பல. அதிமுக தொண்டர்களும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை, அதிமுக தலைமை யார் அப்படிங்கறத முடிவு பண்றது, அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டங்களை அதிமுக திட்டங்களாக மாற்றுவது, அல்லது இந்த அரசாங்கத்தையும் இந்த கட்சியையும் அடிமைப்படுத்துவது என்பது வந்து எந்த ஒரு அதிமுக தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ளல. எல்லோருமே வந்து இந்த கட்சிக்கு என்று ஒரு தம்பி இப்ப கடைசியா பேசும் பொழுது சொன்ன மாதிரி அடிப்படை உறுப்பினர்களால இந்த கட்சியுடைய தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கறது தான் வந்து விரும்புறாங்க. அவர் நம்பிராஜன் சொன்னாரு, சசிகலா அவர்கள் அந்த ஆட்சியை உருவாக்கினார், அதெல்லாம் சொன்னார். ரைட், அது எல்லாமே சரி. ஆனா ஒரு குற்ற வழக்குல தண்டிக்கப்பட்டு 4 வருடங்கள் சிறையில் அந்த தண்டனையை அனுபவித்து விட்டு வருகிற வரை நாம இந்த கட்சியினுடைய தலைவராக ஏற்று செயல்படுகிற பொழுது மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் இந்த கட்சியில சேர்த்துக்கலாம். நான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை போலவோ, இல்ல திரு OPS அவர்களை போலவோ, இல்ல சசிகலா அவர்களை வந்து இந்த கட்சியில சேர்த்த கூடாது அப்படிங்கிற எண்ணம் உடைய ஆள் அல்ல. நிச்சயமாக அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து இந்த கட்சியில வந்து சேர்த்துக்கலாம். ஆனா அவர் தான் இந்த கட்சியை தலைமை தான் இங்க நடத்தணும் அப்படிங்கிற வாதத்தை என்னால வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஒரு குற்ற வழக்குல தண்டனை பெற்று அந்த வருகிறவர்கள் நம்ம சேர்த்தக்கூடாது. ஆனா அதே இடத்துல என்ன சில தவறு செய்கிறாங்கன்னா, சசிகலா அவர்களை ஆதரிக்கிறவர்கள் இல்ல அப்படின்னா அம்மாவும் தானே அதுல வந்து தண்டனை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது அம்மா அவர்கள் வந்து இறந்துட்டாங்க. இந்த தண்டனை என்பது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வருகிற பொழுது உச்ச நீதிமன்றத்திலேயே அம்மா அவர்கள் நாங்கள் இந்த தீர்ப்பு வந்து இல்ல, அவர்கள் இறந்து விட்ட காரணத்தினால அவர் குறித்த அந்த தீர்ப்பை நாங்க வந்து எதுவும் சொல்லலன்னு சொல்றாங்க. அப்ப அம்மா அவர்கள் இறக்கிற பொழுது அம்மாவிற்கு இறுதியாக கிடைத்த தீர்ப்பு என்பது வந்து கர்நாடகா உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. அதுல அவரை நிரபராதின்னு சொல்லியிருந்தாங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு போற பொழுது அம்மா இல்ல. அப்ப சசிகலா அவர்கள் தான் அந்த வழக்குல வந்து தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால சசிகலாவை சில பேர் தீவிரமாக ஆதரிக்கிறவங்க வந்து அந்த வாதத்தை நீங்க சொல்லி அம்மா அவர்களை களங்கப்படுத்தாதீர்கள் அப்படிங்கறத என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நீங்க சசிகலா அவர்களை வந்து தண்டிக்கப்பட்ட குற்றவாளிங்கிறீங்க, அப்ப அம்மாவுக்கு அதுதானே அப்படிங்கிறது அல்ல. அப்படின்னா இன்னைக்கு புரட்சி தலைவர் இருந்திருந்தாருன்னா இந்த கட்சி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வாதத்துக்குள்ள போனோம்னா, புரட்சி தலைவர் இருந்திருந்தாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலாக ஒரு கேசி பழனிசாமியை கூட அமர வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி நான் பேசி எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்க முடியுமா என்ன? அதனால அந்த வாதங்கள் எல்லாம் வந்து வேண்டாம். அவர்கள் வரட்டும். இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு தொண்டர்களை கூட நம்ம வந்து இழந்துடக்கூடாது. அதே சமயத்துல வந்து இன்றைக்கு இந்த அரசாங்கத்துல ஒரு அந்தந்த பகுதியில் இருக்கிற அமைச்சர்களாகட்டும், சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும், அந்த கட்சிக்காரர்களை அனுசரித்து போறதில்லை. பல இடங்கள்ல அந்த உறுப்பினராக சேர்க்கப்பட்ட அந்த உறுப்பினர் அட்டைகள் கூட அவர்களுக்கு விநியோகிக்கப்படுவதில்லை. அரசாங்கத்தினுடைய செயல் திட்டங்கள் வந்து கட்சியில் இருக்கிற குறைந்தபட்சம் எல்லா மக்களுக்கும் அது சென்றடையணும். குறைஞ்சபட்சம் அந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கு கூட அது வந்து சென்று அடையல. அதே போல அவங்க செல்வராணின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா பேசினாங்க. அதாவது நான் இதை வந்து இதுக்கு முன்னாடியே இன்னைக்கு என்னெல்லாம் நம்ம கருத்துக்கள் பேசி இருக்கிறோமோ இது எல்லாம் பல நிகழ்ச்சிகளை இதுக்கு முன்னாடி நம்ம பேசி இருக்கோம். பல டிவிகள்ல நானும் அந்த கருத்துக்களை வந்து நான் சொல்லி இருக்கிறேன். முதலமைச்சர் செய்த ஒரு குறைபாடு என்பது வந்து ஆரம்ப காலகட்டத்துல எப்படி செம்பரப்பாக்கம் அந்த ஏரி பாதிக்கப்பட்ட பொழுது, சென்னை வெள்ளத்துல மூழ்கிய பொழுது அந்த என்ஜிஓக்கள், பொதுநல தன் ஆர்வலர்கள்
அவர்கள் தான் அந்த காலகட்டத்தில் அதை வந்து எல்லோருக்கும் உதவி செஞ்சாங்க, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து உதவி செய்தார்கள். அதற்கு பிறகு அம்மா அவர்கள் வந்து அந்த சென்னை நகரை சுத்தப்படுத்தியது, ஒரு ரேஷன் கார்டுக்கு குடும்பத்துக்கு 5000 ரூபாய் கொடுத்தது, அதெல்லாம வந்து செய்தார்கள். ஆனா இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு தன்னார்வலர்கள் வந்து யாரும் இதுல பங்கெடுத்துக்க கூடாதுன்னு முதல்ல தடை செஞ்சுட்டாங்க. அதைத்தான் அந்த அம்மா அவர்கள் செல்வராணி அவர்கள் வந்து சொன்னாங்க. நம்ம வந்து இந்த கட்சிக்கு, ஏன்னா இது இன்றைக்கு பேசுறவங்கள கொஞ்சம் நிறைய அரசாங்கத்திலிருந்து இருக்கக்கூடிய குறைகளை நம்ம பேசணும். கட்சியில சில நல்ல கருத்துக்களை வந்து சொல்லி இருக்கிறீங்க. நிச்சயமாக அதிமுகவினுடைய அடிப்படை தொண்டர்கள் இந்த கட்சிக்கு ஒரு தலைமையை வந்து உருவாக்கணும். தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு தலைமை இந்த கட்சியை வந்து வழிநடத்தணும். அம்மா அவர்கள் சொன்னதை போல ஒரு 100 ஆண்டு காலத்திற்கு அதிமுக ஆளுகிற கட்சியாக அது வந்து செயல்படணும். இப்படி ஒரு நிகழ்ச்சியில இன்று கலந்து கொண்டு கருத்து சொன்ன உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. எல்லாரும் நம்ம இதுவரைக்கும் இன்னைக்கு வந்து 12வது மீட்டிங். ஒவ்வொரு மீட்டிங்லயும் பார்த்தீங்கன்னா நாம இதுக்கு முன்பு கலந்து கொண்டவர்களை வந்து நம்ம அனுமதிக்கிறது இல்லை. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் அந்த புதுசா வர்றவங்களை நம்ம வந்து அவங்க பேசுற அவங்க கருத்துக்களை வந்து கேட்கிறோம். ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த பதிவுன்னு வருகிற பொழுது 200 பேர் 250 பேர் வந்து பதிவு செய்யறாங்க. லைன் அவங்க ட்ரை பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த 200 பேர் செய்யல. சில டிராபிக்ல வந்து அந்த இன்டர்நெட் டிராபிக்ல வந்து ஒரு 60 பேர் 70 பேருக்கு மேல கலந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு ஒரு 25 பேருக்கு மேல உங்க கருத்துக்களை வந்து பகிர்ந்து இருக்கிறீங்க. நிச்சயமா இது போல தொடர்ந்து இனி இதற்கு உண்டான அடுத்த மீட்டிங் வந்து வருகிற புதன்கிழமை மாலை 5:30 மணிக்கு இருக்கும். உங்க நண்பர்கள், தெரிந்தவர்கள், இன்னும் நம்ம கட்சிக்காரங்க அவர்களை கலந்து கொள்ள சொல்லுங்க. ஆனா அரசாங்கத்தினுடைய குறைகளை கேட்பது வந்து அது அமைச்சர்களது வேலை. நம்ம இப்ப இங்க இந்த தளம் என்பது வந்து அதிமுக தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள், அவர்களது மனக்குமரல்கள், அவர்களது எண்ணங்களை பிரதிபலிக்கிற ஒரு தளமாகத்தான் நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம். கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.